சந்தீப் கிஷனோட அடுத்த படம் பவர்பேட்டை. இந்த மூவில இருந்து ஒரு டீசர் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லாவே இருக்கு. சந்தீப் கிஷனோட பர்த்டே ஸ்பெஷலா இது ரிலீஸ் ஆயிருக்கு. ராம் சரணோட பெட்டி படம் ஜூன் 4 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குன்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்துக்கான பிரீமியர் ஷோ ஜூன் 3 நடக்க போகுது. அதுவும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மேடை எடுத்த கல்யாண் சங்கர் டைரக்ஷன்ல கார்த்தி ஒரு படம் லைட்டா பண்ண போறது அனிசிப்பா வந்திருக்கு. கார்த்தி அண்ட் மீனாட்சி சௌத்ரி நடிக்க போறாங்க. அதர்வாவோட பர்த்டே ஸ்பெஷலா இதே முரளி மூவில எடுத்து பிகின் தி சீன் வீடியோ ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பிரதீப் ரங்கநாதனோட இலக்கிய படம் ரிலீஸ் ஆன 25 டேஸ்ல 66 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல கோஇன்சிடென்ஸ் என்ன அப்படின்னா, விக்னேஷ் சிவன் இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ண காத்துவாக்குல 2 காதல் படமும் ரிலீஸ் ஆன 25 டேஸ்ல 66 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. இந்த படமும் ரிலீஸ் ஆன 25 டேஸ்ல 66 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரதீப் ரங்கநாதனோட மூவிஸ் பேக் டு பேக் 100 கோடி கிட்ட வசூல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படம் அந்த அளவுக்குலாம் வசூல் பண்ணாது. படம் ஓடிடிலயும் வந்துருச்சு. கருப்பு படத்துக்கு சென்சார் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ரீசெண்டா சொல்லிருப்பேன். படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னு. இப்ப இந்த சென்சார் பண்ண வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் கிட்ட மூவில ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் 30 நிமிஷமா இருந்திருக்கு. இதுல 2 நிமிஷம் கிட்ட இப்ப ஆட் பண்ணி 2 மணி நேரம் 32 நிமிஷமா ரன் டைம் இப்ப இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. தலைவர் 173 படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சோ படம் பொங்கலுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போது பொங்கலுக்கு வரும் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகாததுனால படம் பொங்கலுக்கு வருமாங்கிறது டவுட் தான். துரந்தர் 2 வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். திருஷ்யம் 2 and 3 தமிழ் டப்ல வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருஷ்யம் 2 இது வரைக்கும் தமிழ்ல வரல. சோ திருஷ்யம் 3 தமிழ்ல வர வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா 47 ஷூட்டிங்கே போகல, எப்படி கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கான ஷூட்டிங் போகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 47 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இதை பத்தி பல முறை பேசியிருக்கேன். நீங்க சேனலுக்கு புதுசா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில் இவங்க எந்த கெட்டப்ல எப்படி ஷூட் பண்றாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. எந்த கெட்டப்ல எப்படி ஷூட் பண்றாங்கன்னு பாக்கணும்னா ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் ரிலீஸ் ஆனா தான் பார்க்க முடியும். அப்படி எந்த போட்டோஸ் இது வரைக்கும் வரல. ஆனா மூவிக்கான ஷூட்டிங் பத்தி சொன்னது உண்மைதான். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இலக்கிய படம் ஹிட் இல்ல, ஆவரேஜா பண்ண மூவி தான். அனிமல் மூவிக்கான வசூல் கேட்டிருக்காரு. 900 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரிஸை பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய சீரிஸ் இது கிடையாது. கண்டிப்பா தனியா தான் பாக்குற மாதிரி இது இருக்கும். அண்ட் இதோட அடுத்த சீசன்லாம் வருமானு கேட்டிருக்காரு. இந்த வெப் சீரிஸ் இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு ப்ரீக்வல் சீரிஸ் ஒன்னு எடுத்திருக்காங்க. சோ நீங்க இதை முடிச்சிட்டீங்கன்னா அந்த வெப் சீரிஸ் தான் பார்க்க முடியும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் பிரியா பனசங்கர். இது என்னைக்கான ஃப்ரேம், இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. என்ன நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.